சில பேர் எல்லாம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஜாதகம் வந்து நாங்க உங்களுக்கு குடுக்குறோம். ஆனா, இந்த ஜாதகத்த வந்து நீங்க வேற யாராவது ஒருத்தவங்ககிட்ட சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. நல்ல ஒரு கேள்வி தான் அது. ஸோ நெறைய பேரெல்லாம் வந்து ஜாதகத்தெல்லாம் வெளிப்படையா போட்டு பேசுறாங்களே அப்படின்னு. அதெல்லாம் சரியா? தவறா? அப்படின்னு கேட்டாங்க. 100% அது வந்து ஒரு தவறான ஒரு செயல் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ ஜாதகன்றது ஒருத்தவங்க ஜோதிட ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஜாதகம் அந்த ஜோதிட ரகசியன்றதே ஜாதகம் ஒரு தனிநபர் அவங்க வாழ்க்கையில யார்கிட்டயுமே சொல்லாத சில விஷயங்கள் எல்லாம் நம்மள நம்பி ஒரு ஜோதிடரா வந்து நம்ம நம்பி சொல்லும்போது அந்த சீக்ரெட்டை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இது வந்து எப்படின்னா, ஒருத்தவங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது 2 விஷயம் தான் நடக்க போகுது. நடந்தா நல்லது நடக்கும், இல்லைன்னா கெட்டது நடக்கும். ஒருத்தவங்க தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல காலங்கள், கெட்ட காலங்கள் இருக்குங்க. ஊர் முழுக்க சொல்லும்பொழுது, இத வச்சுதாங்க நெறைய பேர் வாழ்க்கையில வந்து தோக்குறது. ஸோ ஜாதகத்த பார்த்தாலே இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு ஒரு கெட்ட காலமா இருக்கா? அது வந்து ஒரு எதிரிக்கு தெரியுதா? அந்த கெட்ட காலத்த வச்சு அவங்க லாக் பண்ணுவாங்க. ஸோ நல்ல காலம் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. யார் என்ன பண்ணாலும் சரி, நல்ல காலத்துல நல்லது தான் நடக்கும். ஆனா கெட்ட காலம் நடக்கும்பொழுது, அந்த கெட்ட காலத்த எதிரிங்க தான் அதிகமா யூஸ் பண்ணி இந்த டைம் நமக்கு சரியில்ல, இத வச்சு நம்ம இது பண்ணலாம். இதெல்லாம் இன்னைக்கு நேத்து கிடையாது. ராஜாக்கள் காலத்துலருந்து நடந்து இந்த விஷயங்கள் இதெல்லாம். ஸோ என் குருநாதர் எனக்கு போதிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க சார்ட்ட வந்து இப்போ என்னோட சார்ட்ட வந்து போட்டு விளக்க சொன்னா நான் சத்தியமா விளக்க மாட்டேன். ஏன்னா என் குருநாதர் வந்து என்கிட்ட வாங்கிட்டாரு வாக்கு. ஸோ எந்த நபரா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க ஜாதகத்த ஒருத்தவங்க குடுக்குறாங்கன்னும் பொழுது, அவங்களுடைய அனுமதி ரொம்ப முக்கியம். அவங்களுடைய அனுமதியோட நாம முழு கட்டத்தையும் போட்டு விளக்கலாம் முடியாது. ஒரு முக்கியமான சில கிரக சேர்க்கை இருக்கிறதால இவங்க இந்த மாதிரி குணத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முழு கட்டத்தையும் போட்டு ஊர் உலகத்துக்கே மிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தானே அவங்க வாழ்க்கை என்ன விளையாட்டா? கிடையாது. ஸோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு தொழில் வந்து ஜோதிடம். ஸோ யாருக்குமே சொல்லாத தகவல் எல்லாம், யாருக்குமே தெரியப்படுத்தாத தகவல் எல்லாம், ஜாதகத்தெல்லாம் ஒரு ஜோதிடரை நம்பி வந்து கொடுக்கும்போது, அதை வந்து அழகா கீப் அப் பண்ண வேண்டியது ஜோதிடரோட கடமை. ஸோ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட, கணவன் கிட்ட, மனைவி கிட்ட, கூட போனவங்கிட்ட சொல்லாத விஷயங்களெல்லாம் ஜோசியரை பார்த்து தான் வந்து அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கக்கூடியதான் ஒரு ஜோதிடர் முதன்மையான ஒரு கடமையா இருக்கும். ஊர் உலகத்தையே வச்சு போட்டு காட்டுறதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்களோட அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கும்போது, அப்போ அந்த ஜாதகத்தை பத்தி நம்ம பேசலாம். அதுதான் வந்து சிறந்த ஜோதிடருக்கான அடையாளம்னு என் குருநாதர் எனக்கு கொடுத்த விஷயம். ஸோ ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க தனிப்பட்ட அணுகுமுறைங்க. ஆனா ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையை பத்தி பேசலாம். ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஏன் இந்த ஜாதகருக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னும் போது, அதுக்கு இந்த கிரக சேர்க்கை காரணமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஏன் அவங்க மட்டும் இந்த கிரக சேர்க்கை இந்த பிரச்சனையா வருதுன்னு ஒரு 100 பேர் ஜாதகத்தை தான் அனலைஸ் பண்ணும்போது 100 பேருக்குமே ஒரு கிரக சேர்க்கை வந்து இருக்கு அப்படின்னும்போது, அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேர்க்கை இருக்கும்போது அந்த 100 பேரோட மென்டாலிட்டியும் கிட்டத்தட்ட 90% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு காரணமா இருக்கிறது அந்த கிரக சேர்க்கையா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம இந்த மாதிரி சேர்க்கை இருக்கவங்களுக்கு இது போல இருக்குன்றத வந்து நம்ம சொல்லலாம். ஆனா தனிநபர்கள் ஜாதகத்தை வந்து ஊர் உலகத்தையே வெளிச்சம் போட்டு இந்த நேரம் அவங்களுக்கு சரியில்லை, இந்த டைம் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்க நாமளே விற்கிறதுக்கு சமம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முறை நம்பிக்கை உடஞ்சதுன்னா எந்த கோயிலில் போய் என்ன பரிகாரம் பண்ணாலும் அது பலிக்காது. இதுதான் வந்து அடிப்படை. ஸோ எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நிறைய பேர்கிட்ட பேசிட்டாங்க, அவங்க எதுவும் ஒரு சரியான ஒரு கிளாரிஃபிகேஷனே கிடைக்கல அப்படின்னு வருவாங்க. ஸோ ஜாதகத்தை அனுப்ப சொன்னாங்க, பூஜை பண்ண சொன்னாங்க, பரிகாரம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டோங்க, எதுவும் கேட்கலங்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய அந்த அணுகுமுறை. ஸோ அந்த பேட்டர்ன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பேட்டர்னை வந்து மாற்றணும். விஷயங்கள் சில அணுகுமுறைகள் எல்லாம் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். ஸோ ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்தை அது வந்து ஒரு ரகசியம், ஒரு சீக்ரெட். ஸோ ஒரு ஜாதக ரகசியம் அதை வந்து ஊர் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. ஸோ என் குருநாதர் எனக்கு சொன்ன விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். மற்றவங்க ஃபாலோ பண்ணுறதெல்லாம் அது அவங்களோட கர்மா, அவ்வளோதான் முடிவாக எனக்கு சொல்லலாம். ஸோ அவங்க கட்டத்தில் இருக்கிறதோட கிரக சேர்க்கையை பற்றி பேசலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி பேசலாம். ஆனால் அந்த நேரத்தெல்லாம் எக்ஸாக்டாக போட்டு இதுதான் அப்படிதான்ட்டு வெளிப்படையாக விளக்குறதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. ஸோ ஏன் அப்படின்னா, நல்ல நேரத்தை நாம மைண்டில், கெட்ட நேரங்கள் ஒரு ஜாதகத்தை வச்சு எல்லாத்தையுமே பண்ண முடியுங்க. ஸோ ஒரு ஜாதகத்தோட ஃபுல் டீட்டெயில் ஒருத்தருக்கு அக்யூரேட்டாக தெரியுதா, நீங்கள் போய் பார்க்க போறீங்களா, உங்களுக்கு சரத்தை பற்றியும் சரத்தோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கா, சர ஓட்டத்தை வச்சு அந்த ஜாதகம் உங்களுக்கு தோற்கடிக்க முடியும். அதே போல் ஒரு ஜாதகத்தோட அக்யூரேட் உங்களுக்கு தெரியுதா, அந்த ஜாதகரோட
அக்யூரேட் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு பஞ்சபட்சி தெரிஞ்சிருந்ததுன்னா பஞ்சபட்சியை வச்சு அந்த ஜாதகரை உங்களால் தோற்கடிக்க முடியும். ஸோ நிறைய இருக்குது. இந்த டைம் போனால் அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, உடனே எதிரியோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணுறவங்களாம் ஏகப்பட்ட பேர், நானே பார்த்துருக்கேன் எவ்வளோ பேர். ஸோ என்கிட்டயே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்கான், இந்த டைமுக்கு அவனுக்கு வந்து எதனா ஒரு இது நம்ம ரிவெஞ்ச் எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா கேட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கெல்லாம் போயிட்டுருக்கும்போது உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்கள் ஒரு அனலைஸ்க்கு வருது அப்படிங்கும்போது உங்களோட விருப்பம் இருந்தால் ஓப்பனாக சொல்லுங்கள், அனலைஸ் பண்ணுங்க. இல்லை நம்ம அதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட நம்பி வரவங்களுக்கு நாம் ரெஸ்பான்ஸ் எடுக்கணுன்றது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், தவறுகள் நடக்காது. ஸோ எல்லாமே வந்து நேரம் காலம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தேவை தான், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அனுமதி கொடுத்தாங்கன்னா நம்ம சொல்லலாம். அனுமதியே தராதப்போ அவங்கள பற்றி நம்ம வந்து வெளியே பேசுகிறது தான் தவறான செயல். இதுதான் நம்ம அடிப்படையில் வந்து ஒரு ஜோதிடராக வந்து ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணோம்னா சில விஷயங்களை நாமளும் ஃபாலோ பண்ணணும். அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்த நாம் எப்படிங்க இருக்க முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ இந்த ஒரு புரிதலோடு ஜாதக முறையை வந்து பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அணுகிறதே தலை சிறந்தது.